கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து 5 நிமிட பயண தூரத்துல ஃபார்ச்சூன் ஸ்கொயர். இங்க மனை வாங்குறவங்களுக்கு அது இல்லாம மனை வாங்குற அத்தனை பேருக்குமே சொல்லாம இந்த வீடியோ முடிக்க போறது இல்ல. 5 நிமிட பயண தூரத்துல சூலூர்ல இருந்து KMCH இருக்கு. 10 நிமிட பயண தூரத்துல ஜோகோ ஐடி கம்பெனி இருக்கு. லேண்ட் வாங்குறதா இருந்தா 80% லோனுங்க சார். இந்த ஏரியாவுல எங்களை விட கம்மியா யாருமே கொடுக்க முடியாது. இதை விட எங்கேயாச்சும் கம்மியா இருந்தா காமி. டிசம்பர் 8, 2024 ஞாயிற்றுக்கிழமை இந்த மனைப்பிரிவை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். 15 ஆண்டுகளா மக்களுடைய பெரும் ஆதரவுல ரன் ஆயிட்டு இருக்க நிறுவனம் தான் VIPC. வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கு. இப்ப இந்த இடத்துல வாங்கி வைக்கிறவங்களுக்கு மினிமம் 2 ல இருந்து 3 வருஷத்துல டபுள் ஆயிடும். கேரண்டியா சொல்லலாம். கேரண்டியா சொல்லலாம். இந்த வீடியோல சுவாரஸ்யமான விஷயம் பாத்தீங்களா? உண்மையாலுமே இந்த வீடியோ ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேரு, நம்ம கம்பெனி பேரு, இன்னைக்கு நம்ம நின்று இருக்கக்கூடிய இடம், அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். என் பேர் ஆண்டனி. நான் VIP சிட்டி கம்பெனில ஒர்க் பண்றேன். நாம நிக்கிற இடம் வந்து கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து 5 நிமிட பயண தூரத்துல ஒரு ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்ல இருக்கிற ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ஃபார்ச்சூன் ஸ்கொயர். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டினாலே அது கண்டிப்பா உண்மையிலே அதிர்ஷ்டம். பார்த்தா நீங்க பேர்லயும் அதிர்ஷ்டம் வச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா சார்? இந்த இடத்துல வாங்குறவங்களுடைய லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு பிரைட் ஃபியூச்சரா இருக்க போகுது. இந்த வீடியோல பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இங்க மனை வாங்குறவங்களுக்கு தங்கம் இலவசம். அது இல்லாம மனை வாங்குற அத்தனை பேருக்குமே நிச்சயமான பரிசு ஒண்ணு இருக்கு. ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட். அது டிவில ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜ்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. ஓகே, இந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் தனியா வச்சுக்கோங்க சார். அந்த தங்கம் வாங்க சொல்லி அது மட்டும் என்ன டீடைல்ஸ் எனக்கு சொல்லுங்களேன். வாங்க பாத்துலாம். உள்ளுக்குள்ள போய் தான் சொல்லுவீங்க. வாங்க வாங்க வாங்க. அது சொல்லாம இந்த வீடியோ முடிக்க போறது இல்ல. வாங்க பாத்துருவோம். VIP ஃபார்ச்சூன் ஸ்கொயர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இது டோட்டலா எவ்வளவு ஏக்கர் ப்ராஜெக்ட், அதை நம்ம எப்படி செக்மெண்டா பிரிச்சிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். இந்த மனை வந்து 4 ஏக்கர்ல 86 மனைகளோட பிரிச்சிருக்கோம். இந்த 86 மனைகள்ல 10 மனைகள் வந்து கமர்ஷியல் விட்டுருக்கோம். ஆமா, இது வந்து இப்ப 80 ஃபீட் ரோடா இருக்கு. வெகு விரைவில் 110 அடி ரோடா மாற போகுது. இந்த இடத்துல வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், இல்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்டலாம், கல்யாண மண்டபம் கட்டலாம். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்காக நாங்க வந்து 10 மனைகள் கொடுத்திருக்கோம். அது இல்லாம A பிளாக் B பிளாக்கா பிரிச்சிருக்கோம். இது வந்து 86 மனைகளோட காம்பவுண்ட், ஆர்ச், கேட் ஃபெசிலிட்டிஸோட அமைஞ்சிருக்கிற ஒரு மனை. DDCP அண்ட் ரேரா பேங்க் லோனோட கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அம்யூனிட்டிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் எக்ஸ்க்ளூசிவா பண்ணிருக்கீங்க சார்? இது வந்து வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கு. வீடு கட்டுறவங்க வந்து EB கனெக்ஷன் வேணுமா? 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் இருக்கு. சோலார் லைட் இருக்கு. தார் ரோடு வந்து அழகா ஜம்முன்னு போட்டிருக்கோம். பிளாக் டாப் ரோடு இருக்குது. 4 பக்கமும் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ற மாதிரி அழகா காம்பவுண்ட் போட்டிருக்கோம். தேர்ட் பர்சன்ஸ் உள்ள வரவே முடியாது. வாட்டர் டேங்க் கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு மனை பிரிவுக்கும் ஒவ்வொரு டேப் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். அம்யூனிட்டி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு சைன் போர்டு வச்சிருக்கிறோம். இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்தது இல்லாம பார்க் வந்து ரெடிமேட் யூஸ் பண்ணக்கூடிய பார்க்கா மாத்திருக்கோம். லேண்ட்ஸ்கேப்பிங்ல இருந்து சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வந்து வாக்கிங் போறதுக்கு வந்து வாக்கிங் ட்ராக், ஊஞ்சல்ல இருந்து எல்லாமே போட்டுருக்கோம். இப்ப வீடு கட்டினா அந்த பார்க் யூஸ் பண்ணலாம். தேர்ட் பர்சன் வந்து நாட் அலௌட். 86 பேர் தான் இந்த 4 ஏக்கரை யூஸ் பண்ண போறாங்க. தாராளமா இடத்த வாங்கி வீடு கட்டிட்டு இங்க குடியிருக்கலாம். அதே மாதிரி நம்ம இது என்ன பூமின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாங்களா சார்? பாத்தீங்கன்னா செம்மண் பூமி, முழுக்க செம்மண் பூமி. சைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் எவ்வளவு சென்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார்? சென்ட் வந்து 2.5 சென்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து 3 செக்மெண்ட், கமர்ஷியல், A பிளாக் B பிளாக். இது இல்லாம உங்களுக்கு வந்து 2 BHK வீடு வந்து ஒரு 3 வீடு இருக்குது. அந்த 3 வீடும் சேல்ஸ்க்கு இருக்கு. ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு பெட்ரூம் வித் ஸ்டேர் கேஸோட சேர்த்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த இடத்துல வாங்கி யூஸ் பண்ணி போய்க்கலாம். அதுவும் சேல்ஸ்க்கு இருக்கு. லேண்டா மட்டும் கொடுக்காம பில்டிங்கும் சேர்த்து கொடுக்குறோம். அந்த பில்டிங் மட்டும் அப்படியே ஒரு பாத்துறாங்களா? பாத்துறலாம் சார், வாங்க போலாம். இது பாருங்க 3 வீடு, 3மே வந்து 2 BHK. இது வந்து இப்ப சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வந்து 3 BHK வேணும் இல்ல 1 BHK வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இடத்த வாங்குங்க. எத்தனை சென்ட்ல வேணுமோ அத்தனை சென்ட் செலக்ட் பண்ணுங்க. அதை நீங்க உங்க பேர்ல பத்திரப்பதிவு முடிச்சிருங்க. நாங்க பிளான் போட்டு தரோம். சரிங்க. அந்த பிளான்ல உங்களுக்கு என்ன சைஸ்ல வீடு வேணுமோ அதை நான் கட்டி கொடுக்குறோம். அது செப்பரேட்டான சார்ஜஸ் இருக்கு. அது நீங்க கொடுத்துருங்க, அவ்வளவுதான். பிளான் போட்டு கொடுக்குறோம்னு சொல்லலாம். அந்த பிளான் எப்படி சார்? நீங்க ஸ்டாண்டர்டா அதை ஃபிக்ஸடா வச்சிருப்பீங்களா அல்லது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா சார்? இல்ல இந்த 3 வீடு மட்டும் தான் எங்க ஸ்டைல்ல இருக்கும். பிளான் எல்லாமே, மீதி எல்லாமே வந்து அது இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கலாம், டூப்ளெக்ஸ் ஹவுஸா இருக்கலாம். இப்படி என்ன சைஸபிள்ல வேணுமோ அது உங்களுடைய பிளான்ல நீங்க உங்க விருப்பம் பிரகாரம் உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கனவு வீட்டை நீங்க கட்டிக்கிங்க. பிரைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் BHK, 2 BHK, 3 BHK என்ன பிரைஸ் ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? சிங்கிள் BHK வந்து 33 லட்சம், 2 BHK 45
56 லட்சம். அடுத்து என்ன அப்படின்னா, இப்ப நானே வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வீடு வாங்க போறேன் அல்லது ஒரு லேண்ட் வாங்க போறேன் அப்படின்னா, நான் வாங்கக்கூடிய இடத்துல இருந்து நியர்பைல ரொம்ப அத்தியாவசிய தேவை, சே எக்ஸாம்பிள் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவையெல்லாம் பார்த்து தான் நம்ம இது பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நம்ம சைட்ல இருந்து நியர்பைல இருக்க லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் என்ன சொல்லுங்களேன். நம்ம விஐபி நிறுவனம் ஒரு இடத்தை எடுத்து நம்ம லேண்ட் லே அவுட் போடுறோம் அப்படின்னா எங்களுக்கு 33 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இருக்கணும். So, இந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கணும், காலேஜ் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும், கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கணும், தாலுகா ஆபீஸ் இருக்கணும், முனிசிபல் ஆபீஸ் இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும், 24 hours ஹாஸ்பிட்டல் இருக்கணும். So, இந்த மாதிரி வந்து 33 கேள்விகளுக்கு எங்ககிட்ட பதில் இருந்தாதான் நாங்க இடத்தை எடுப்போம். இந்த இடத்துல இருந்து 1 நிமிட பயண தூரத்துல இருந்து 10 நிமிட பயண தூரத்துல 13 ஸ்கூல் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து அனுகிரகா ஸ்கூல், வெஸ்பார் ஸ்கூல், ஆர்விஎஸ் ஸ்கூல் இருக்கு, பிரிட்ஜூட்ஸ் ஸ்கூல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு 5 நிமிட பயண தூரத்துல சூலூர்ல வந்து கேஎம்சிஎச் இருக்கு. வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10 நிமிட பயண தூரத்துல ஜோகோ ஐடி கம்பெனி இருக்கு. இன்னும் 2 ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 5 நிமிட பயண தூரத்துல உங்களுக்கு வந்து சூலூருடைய சிப்காட் இருக்குது. இந்துஸ்தானுடைய ஹார்லிக்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா, அந்த நிறுவனம் இங்கதான் இருக்குது. வேலை வாய்ப்புகளுக்கும் கொஞ்சம் நல்ல சௌரியமான இடம், வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 ரயில்வே ஸ்டேஷன் இங்க இருந்து அதிகபட்சம் 10 நிமிடத்துல போயிடலாம். 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம சைட்ல இருந்து கேட்ல அப்படியே போய் கை காட்டினீங்கன்னா வர்ற பஸ் அப்படியே நிக்கும், அப்படியே ஏறி போயிட்டே இருந்தலாம். பஸ் ஸ்டாப்பே இங்கதான் இருக்குது. வசதி வாய்ப்புகள் உள்ள இடத்துல மட்டும் தான் போடுவோம். 15 ஆண்டுகளா மக்களுடைய பெரும் ஆதரவுல ரன் ஆயிட்டு இருக்க நிறுவனம் தான் விஐபி சிட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத சொல்ல முடியுங்களா சார்? நம்ம 8 டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர்ல ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இங்க இருந்து ஒரு 5 நிமிட பயண தூரத்துல கொச்சின் பைபாஸ் நோக்கி போகும்போது நம்ம லான்ச் பண்ணோம். சூலூருடைய கேம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். கடம்பாடியில ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். ஈச்சனாரியில ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணோம். பிரைஸ் வைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டர்ஸோட நம்ம பெஸ்டா இருப்போமான்னு மட்டும் சொல்லுங்களேன். இது எடுத்த உடனே அப்படி ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. நம்ம சூலூர்ல இருந்து ஒரு 5 நிமிட பயண தூரத்துல நம்ம இருக்கோம். இதே சூலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் நோக்கி போகும்போது 5 இருந்து 10 நிமிட பயண தூரத்துல பாப்பம்பட்டி பிரிவு, அந்த இடத்துல 20 இருந்து 25 ரூபாய் லட்சம் சென்ட். அதே வந்து அவினாசி ரோட நோக்கி போகும்போது உங்களுக்கு வந்து நீலாம்பூர் 20 இருந்து 25 லட்சம் சென்ட். சூலூர்ல இருந்து திருச்சி ரோட நோக்கி போகும்போது 5 இருந்து 10 நிமிட பயண தூரத்துல காரணப்பேட்டை. ஆமாங்க சார். சோ அந்த இடத்துல 20 இருந்து 22 23 லட்சம் ரூபாய் சென்ட் போகுது. பட் நம்ம சூலூர்ல இருந்து 5 நிமிட பயண தூரத்துல இந்த இடத்துல 8 லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு 10 லட்சம் ரூபாய் வரைய நம்ம சென்ட் கொடுக்கிறோம். சோ இன்க்ளூடிங் கமர்ஷியலும் சேர்த்தே 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். இந்த ஏரியாவுல எங்களை விட கம்மியா யாருமே கொடுக்க முடியாது. எங்களுடைய டேக்லைன் என்ன அப்படின்னா, சொல்லுங்க சார், இதை விட எங்கேயாச்சும் கம்மியா இருந்தா காமி. அதுதான் எங்க டேக்லைன். பெர் சென்ட் வந்து ஒரு 8 to 10 லட்சம் சொல்றீங்க. ஓகே, இருக்கப்பட்டவங்க வாங்கிக்கிறாங்க. ஓகே, பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் வந்து என்ன பாப்பாங்க அப்படின்னா, அரடா ஓகே எல்லா அமெனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ரேட் கம்மியா கொடுக்குறாங்க, வாங்கலாம் நினைக்கும் போது நம்ம கிட்ட பட்ஜெட் வைஸா இடிக்குமே, அதுக்கு நம்ம ஏதாவது லோன் ஆப்ஷன் ஏதாவது இருந்தா பெஸ்டா இருக்குமே யோசிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது லோன் வசதி எல்லாம் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இங்க லோன் வந்து 2 டைப் பண்றோம். ஒன்னு லேண்ட் மட்டும் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 70% கொடுக்குறோம். வீடும் லேண்ட சேர்த்து பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 80% கொடுக்குறோம். 80%. ஆமா, 80% கொடுக்குறோம். உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல நீங்க 10,000 மாசம் இஎம்ஐ பேங்க்ல கட்டுற அளவுக்கு எனக்கு போதும் சார், அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இருக்குதுன்னா இந்த இடத்துல ஒரு மனைக்கு நீங்க சொந்தக்காரரா மாறி என்ன நினைப்பாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றக்கூடிய ஒரு ஐடியாவும் இருக்கக்கூடிய இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பெஸ்டா இருக்கும் எப்படின்னு சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு தி பெஸ்டா இருக்கும். இந்த இடம் பாருங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து மாடி வீடுகள் தான் இருக்கும். லேண்ட் வந்து பற்றாக்குறை இருக்கிற இடத்துல தான் மாடி வீடுகள் வர ஆரம்பிக்கும். சோ இது வந்து ஒரு புரிதல். சூலூருக்கு அடுத்து இருக்கிற இந்த இடம் நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்ல சோ லேண்ட் டிடிசிபி லேண்ட் அவைலபிள் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல வாங்கி வச்சா சோ வெகு விரைவில் இதனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. இந்த இடம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ரோடு 80 ஃபீட் ரோடு. இது வெகு விரைவில் ஸ்டேட் ஹைவேவா 110 அடி ரோடா மாற போகுது. சூலூர்ல வந்து டிஃபென்ஸ் பார்க் கொண்டு வர போறாங்க. இது இல்லாம சிப்காட் கொண்டு வர போறாங்க. பிஹெச்எல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல பவர் பிளான்ட் கொண்டு வர போறாங்க. கோயம்புத்தூருடைய அசுர வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அசுர வளர்ச்சியை அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வாங்கி வைக்கிறவங்களுக்கு மினிமம் 2 இருந்து 3 வருஷத்துல டபுள் ஆயிடும். கேரண்டியா சொல்லலாம். கேரண்டியா சொல்லலாம். ஆக்சுவலா ப்ரீ லான்ச் தான் போயிட்டு இருக்கு. இப்பவே நான் வந்து அதை புக் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்னா இப்படி கையோட பணத்தோட எடுத்துட்டு வரணுமா இல்ல ஏதாவது முன் பணமா இருந்தா போதுங்களா சார்? இல்ல சார், இதுக்கு வந்து 30,000 ரூபாய் முன் பணம். வெறும் 30,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு பிடிச்சமான மனையை நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க சார். 50 வருட லீகல் டாக்குமெண்ட் கொடுப்போம். அவங்க போய் அட்வொகேட் கொடுத்து ஒபினியன் ஓகே அப்படினதுக்கு அப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். 8ஆம் தேதி லான்ச். சரிங்க சார். சோ பிஃபோர் இந்த வீடியோ பாக்குற நீங்க உடனே கால் பண்ணி உடனே மனைக்கு இலவசமா வாகன வசதி கொடுக்குறோம். மனையை பாக்குறதுக்கு உடனே புக் பண்ணி வந்து பார்த்து பிஃபோரா கூட நீங்க புக் பண்ணலாம். 8ஆம் தேதி செலிபிரிட்டி கையால நீங்க அந்த ஒரு அவார்டு கிஃப்ட் வாங்கிக்கலாம். என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ஆஃபர் ஒன்னு சொல்லிருந்தீங்க.
அத பத்தி மக்களுக்கு என்ன தெரிவிப்படுத்துங்களா? அந்த ஆஃபர் என்னன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் வரும். சொல்லுங்க சார். சோ இது வந்து வருகிற 8ஆம் தேதி டிசம்பர் 8, 2024. டிசம்பர் 8, 2024 ஞாயிற்றுக்கிழமை ம். சன் டிவி, விஜய் டிவினுடைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்க. சரிங்க குக் வித் கோமாளி, புகழ், சுஜிதா வர போறாங்க. சரிங்க. அவங்க கையால இந்த மனைப்பிரிவை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். ஓகே. சோ அன்னைக்கு வந்து வாங்குறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மனையை பார்வையிட்டு புக் பண்றவங்களுக்கு தங்க நாணயம் இலவசமா கொடுக்கறோம். 1000 ஸ்கொயர் ஃபீட் கீழே இருந்தா 1 கிராம், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருந்தா 2 கிராம். மனையில வந்து உங்களுக்கு புக் பண்றவங்களுக்கு லக்கி டிரா இருக்கு. அதான் நீங்க சொன்ன அஷ்யூர்டு கிஃப்ட். அஷ்யூர்டு கிஃப்ட். சரிங்க சார். லக்கி டிரால ஒரு மணிக்கு இருக்கு, ஒரு மணிக்கு இல்லன்னு கிடையாது. வாங்குற அத்தனை பேருக்குமே ஏதாவது ஒரு கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மறுபடியும் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வரணும், ஞாயிற்றுக்கிழமை புக் பண்ணணும். புக் பண்ணதுல இருந்து 30 நாள்ல பத்திரப்பதிவு முடிச்சீங்கன்னா இந்த இலவசம் கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு நண்பர் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பிரைமான லொகேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்ல ஒரு லேண்ட் அல்லது வீடு வாங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இது பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. சாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே ஸ்ட்ரிப்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்து இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சகட்டு மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். உங்க எல்லாரும் டேக் கேர், டாடா பை பை, டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்க அன்பு நண்பன் மோக்லி வரணுங்க.